ஹாய் டியர்ஸ், நான் பேசுறது கேக்குதா? ஓ மிஸ் விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். நம்மளுடைய கம்பெனி சிஇஓ, ஃபவுண்டர், சேல்ஸ் மேனேஜர், டீம் லீடர்ஸ் ஆல்ரெடி இந்த ஒர்க்ல ஜாயின் ஆகி earn பண்ணி கொண்டிருக்கிற மெம்பர்ஸ், நியூவா ஜாயின் ஆகிற ஐடியாவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஸ்ரீலங்கால இருந்து பேர் ஜாயின் ஆகி கொண்டிருக்கீங்க, அவங்களையும் வந்து நான் எஸ்பெஷலியே தெரிஞ்சிருக்கேன். நியூவா ஜாயின் ஆகிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்கேன். என்னுடைய நேம் முஸ்கா ஃப்ரம் ட்ரிங்கோ. நானுமே வந்து நர்சிங் செஞ்சு கொண்டு தான் இந்த ஒர்க்கை பார்ட் டைமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் இந்த ட்ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியில் ஜாயின்ட் ஆகி 4 மந்த் ஆகுது. நான் வந்து மேனேஜ்மெண்ட் டீம் லீடராகவும் இருக்கிறேன். இப்போ என்னைய பற்றின டவுட் எல்லாருக்குமே கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஓகேயா, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி கொள்ளணும், மேலதிக வருமானம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஜூமில் எல்லாருமே ஜாயின்ட் ஆகியிருக்கிறீங்க. உண்மைக்குமே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிக்கொள்கிற மாதிரியான பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு உண்மைக்குமே இந்த ஜூம் எண்ட் ஆகும்போது உங்களை இன்வைட் பண்ணினவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக தேங்க் பண்ணிக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய கம்பெனியை பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்கும். லீகலா, இது ஹலாலா, ஹராமா, இது ஸ்கேமா, இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் இல்லை. இந்த ஒர்க்கில் ஜாயிண்ட் ஆகி ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிற ட்ரைஸ் ட்ரிபிள் ஃபெமிலியோடைய ஸ்பெஷல் பர்சன், அவங்களோட நேம் பார்த்தோம்னு சொன்னால் முகமது ரிம்சான். இவன் வந்து 8 இயர்ஸாக அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். இந்த ட்ரைஸ் ட்ரிபிள் கம்பெனி மூலமாக அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் இருக்கிற நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு பர்சன். இவங்களை பற்றி பேச போனால் நிறைய பேசலும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இவங்களுக்குன்னு பெரிய டீம் ஒன்று இருக்குது. இவங்களுடைய டைமை பார்த்தோம்னு சொன்னால் ரொம்பவே வெலுவபிளான ஒரு டைம். இந்த டைமில் அவங்க சொல்கிற நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கொண்டு உங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட அவங்கள வந்து நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் ரின்சன் சார். தேங்க்யூ மிஸ். நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓ சார், கேட்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நிறைய பேர் இந்த ஜூம் செஷனுக்கு வந்து வந்திருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப என்ஜாயபிளாக இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிடே. ஸோ நாளைக்கும் சண்டே. நிறைய பேர் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஃபேமிலியோட ஃபன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் டே செலிப்ரேஷன், இதான்னு சொல்லி செம்ம ஃபன்னாக இந்த நாளை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணியிருப்பீங்க. தென் அதே மாதிரி நாளைக்கும் வந்து ஹாலிடே, அதனால நம்ம ஆஃபீஸ்க்கு போக தேவையில்ல, நாளைக்கு ஃபுல் டே நம்மளோட ஃபேமிலியோட இருக்க போகிறோம் என்று சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பிளானிங்ஸோட வந்திருப்பீங்க. தென் அதோட கூட அடுத்த ஸ்டெப்ஸில் நம்மளோட லைஃப்பில் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது, என்ன நம்மளோட லைஃப்பை, நம்மளோட ட்ரீம்ஸை எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்வது, நம்ம எடுக்கிற ஏர்னிங்கோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்படி ஏர்னிங் எடுத்துக்கொள்வது, எல்லா விஷயத்தையுமே திங்க் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்படி வந்திருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய தேவையோட தான் வந்திருக்கிறீங்க. நம்மளோட லைஃப்ல எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று வேணும், பார்ட் டைம் ஜாப் ஒன்று வேணும் என்ற நம்பிக்கையில தான் நீங்க வந்து நினைக்க வந்திருக்கிறீங்க. ஸோ உண்மைக்குமே இது உங்களுக்கு கிடைச்ச பெஸ்டான ஒரு விஷயம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க என்ன விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களை தேடிக்கொண்டிருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஒரு விஷயத்தை தேடி அதே விஷயம் உங்களையும் தேடினபடினால தான் இன்றைக்கு வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இப்படி இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய நாள்ல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கு கிடைச்சிருக்குது. தென் அந்த விஷயத்த உங்க எல்லாருக்குமே நான் சொல்லி தரப்போறேன். எந்த லைஃப்ல நான் சேஞ்ச் ஆகின, எந்த லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுல எனக்குமே கூட ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமா தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் தான், எல்லோராலும் தேடப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த பார்ட் டைம் ஆன்லைன் மணி ஏர்னிங்.
ஸோ நம்ம இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய கம்பெனிஸ், நிறைய பேரோட வார்த்தைகளை நம்பி சில பேர் நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டா தேடி போயிட்டு நமக்கு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சில ஆட்களுக்கு வந்து ஒரு ஹராமான காசு போட்டு ஏமாறுற மாதிரியான ஒரு சீட்டிங்கான ஒரு விஷயம் தான் கிடைக்குது. ஸோ இதுக்கு ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நம்ம இல்லை, நமக்கு வந்து அது சம்பந்தமான ஒரு போதிய அறிவு ஒன்று இல்லை, போதிய தெளிவு ஒன்று இல்லாதனால தான். ஸோ நானும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ரொம்ப என்ஜாயபிளா ஹாப்பினஸா நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த ஒர்க்கை பத்தி தான். ஸோ இந்த ஒர்க்கை நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னுக்கு நம்ம செய்யற ஒரு விஷயம், இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நல்ல டாக்டர் கிட்ட தான் போவோம். அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயம், அதாவது நம்ம எந்தெந்த விஷயத்த தேடி போனாலும் அந்த விஷயத்துல யாரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம அந்த விஷயத்த வந்து தேடி கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து உலகத்துல வந்து ஜெயிச்சவன் சொல்றதை விட ஜெயிச்சுட்டு சொன்னா தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ற இந்த விஷயத்துல நான் உண்மைக்குமே ஜெயிச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நான் சொல்றதை விட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏற்கனவே நான் இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண போறத நம்ம உலக தலைவர்கள், அது மட்டும் இல்லாம லைஃப்ல ஏற்கனவே டொப் லெவல்ல ஏர்னிங் எடுத்தவங்க, இந்த உலக நாடுகள் எல்லாருமே போற்றக்கூடிய சில மேதைகள், மனிதர்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தின் ஜாம்பவான்கள் எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ற ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம். I will say that I targeted two things, okay? Two things. Number one, that India as a developed nation before 2021 mission. I will say this is this marketing process going in full steam, and definitely I am happy about the outcome. ஓகே, இன்னைக்கு ஷோ பண்ற இந்த நபரை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இவர் யாரு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற மட்டும் இல்லாம இந்த உலக நாடுகள் எல்லாருமே போற்றக்கூடிய மிகப்பெரிய அறிவியலாளர், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஒரு சூப்பர்மேன் தான் சொல்லணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர் மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். ஸோ இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் பிஸ்னஸ் எது அப்படின்ட்டு கேட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். தென் இதுல வாலிபர்கள், இளைஞர், யுவதிகள் எல்லாருமே இந்த சான்ஸை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த நூற்றாண்டினுடைய நம்ம இருக்கிற இந்த ஜெனரேஷனுடைய நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இன்கம் எடுக்கக்கூடிய பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த விஷயம் தான் நான் வந்து உங்களுக்கும் சொல்றேன். நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட லைஃப்ல மட்டும் இல்லாம இது மூலியமா உங்களுடைய நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொன்னா என்ன. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில ஆட்களுக்கும் அது பற்றிதான ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று இல்லாம வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய ஒரு விஷயமா, ஒரு புது பிசினஸ் பிளானை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோமா, அது மூலியமா தான் நம்ம லைஃபை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள போறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு வந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நான் மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற விஷயம் இல்லை இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுக்கு முன்னுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் சேர்ந்து செஞ்சு அதுல வந்து சக்சஸ் எடுத்து நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறது தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமான நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேரோட செஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே கலந்து ஸோ அவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணி இதுல வந்து நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம், இது வந்து நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக் ஒன்று இருக்குது. இந்த புக்கை நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி அவங்களோட புக். ஸ்பெஷலி நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு வரதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் இந்த புக்கு தான். ஸோ இதுல நீங்க ரீட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க எப்படி ஏர்னிங் எடுக்கிறது, இது மூலியமா நம்மளோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷோ ஆகிற இந்த பர்சன் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அது வந்து நான் சொல்ல தேவையில்ல. தென் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இஃப் ஐ வேர் ஸ்டார்டிங் ஓவர் டுடே ஐ வுல் மேக் மில்லியன்ஸ் த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இன்றைக்கு இந்த விஷயத்த, அதாவது ஆரம்பத்துல இருந்து நான் வந்து எனக்கு வந்து ஏர்னிங் பண்ண கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் வந்து ஒரு விஷயத்த தொடங்கி நான் வந்து இந்த நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை தான் நான் வந்து சாய்ஸ் பண்ணுவேன். அதன் மூலியமா நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன், மில்லியன்ஸ் கணக்கில் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணது மட்டும் இல்லாம பில்கேட்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஆரம்பத்திலிருந்து நான் வளர ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் சாய்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த பில்கேட்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இவங்க எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ணப்பட்ட விஷயத்த உங்க எல்லாருக்குமே முன்னுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி எந்த லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகி கொண்டு போறேன் அப்படின்றது வந்து எனக்கு தென் நான் எந்த மூலியமா இங்கனைக்கு வந்திருக்கிற நிறைய பேர் லைஃபையுமே இதை வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களையும் சக்சஸ் பண்ண வைக்க போறேன் அப்படின்றதும் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட்க்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்றேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயமும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்டபிள் ஃபாஸ்ட் மணி, ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட். இதுல வந்து ரைஸ்டபிள் ஃபாஸ்ட் மணி அப்படின்ற திட்டத்துல தான் நம்ம வந்து ஜாயின் ஆக போறோம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கம்பெனியோட நேம் ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் நிறைய ஃபேக்கான கம்பெனி, ஃபேக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், லாஸ்ட் மந்த்ல வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்டால ஸ்ரீலங்காவில் இருக்கிற இல்லீகலான விஷயங்கள், ஸ்கேமான பிசினஸ் பிளானிங் எல்லா கம்பெனிஸுமே வந்து மூடினாங்க, எல்லாத்துக்குமே சீல் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், நம்மளோட கம்பெனி வந்து லீகலான முறையில் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில விரல் விட்டு எண்ணக்கூடிய பெஸ்டான ஒரு கம்பெனியா நம்மளோட கம்பெனி வந்து இருக்குது. இதனுடைய பிவி நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது மட்டும் இல்லாம கவர்மெண்டுடைய சீல், இந்த எல்லா விஷயத்தையுமே இது வந்து பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியில நீங்க ஜாயின் ஆகும் பொழுது உங்களுக்கான மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கும். அது நீங்களும் வச்சுக்கொள்ளலாம். உங்களுடைய டேட்டாஸை வந்து கம்பெனி ஆட்கள் வந்து வச்சுக்கொள்றதுக்காக இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு தராங்க. நீங்க நம்மளோட கம்பெனிக்கு ஜாயின் ஆகும் பொழுது இந்த மெம்பர்ஷிப் ஃபார்மை வந்து நீங்க அனைவருமே ஃபில் அப் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்றேன். இது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கேமான ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் ஒன்று எடுத்து இந்த விஷயத்த பண்ண போறது இல்லை. மேபி நம்ம வந்து ஆன்லைன்ல தான் மணி ஏர்ன் பண்ண போறோம் என்று சொன்னாலும் ஆன்லைன்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து சம்டைம் வந்து இல்லாமல் போகலாம். ஸோ நம்மளோட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி திட்டம் வந்து 2 இயர்ஸ் தாண்டியோ அல்லது 3 இயர்ஸ்க்குள்ளாலேயோ 5 இயர்ஸ்க்குள்ளாலேயோ 10 இயர்ஸ்க்குள்ளாலேயோ இந்த கம்பெனி வந்து ரன் பண்றது இல்லை. லைஃப் லாங் அதையும் தாண்டி இன்னும் அதிகமான காலத்துக்கு நம்மளால எவ்வளோ காலம் இயலுமோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த கம்பெனி மூலமா ஜாயின் ஆகிறது மூலியமா நிறைய பெனிஃபிட் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க நம்மளோட கம்பெனியில் ஜாயின் ஆகி நல்லா இன்கம் எடுத்து கொண்டு போவீங்க, நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொண்டு போவீங்க. ஸோ அதுக்கு பிறகு உங்களோட இந்த விஷயம், இந்த பெனிஃபிட் வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அடுத்து உங்களுடைய பெனிஃபிஷரி யாரோ உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் முன்னுக்கு கூட இந்த கம்பெனியை ஆரம்பிச்ச ஃபவுண்டரா இருக்கட்டும், கோ ஃபவுண்டர்ஸா இருக்கட்டும், இதுல இருக்கிற டிரெக்டர் போர்டில் உள்ளவங்க எல்லாருமே மற்ற கம்பெனி, நிறைய கம்பெனி, ரஷ்யன் கம்பெனி, மலேசியன் கம்பெனி, இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனி எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணி அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த வர்த்தகத்துறையில வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு நிறைய மௌலவி ஆட்கள், உலமாக்கள் அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட். அதனால இது வந்து ஒரு இல்லீகலான கம்பெனியா இருக்குமெண்டு அல்லது ஒரு ஹராமான கம்பெனியா இருக்குமெண்டு உங்களுடைய மைண்ட் செட்ல ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இன்னைக்கு நீங்க வந்து ரேஸ் பண்ணிருங்க. சொன்னா உண்மைக்குமே நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறது ஒரு ஹலாலான பெஸ்டான கம்பெனி தான். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட், இது ஸ்ரீலங்கன் பேஸ்ட் கம்பெனி தான். எந்த ஒரு கம்பெனிலையுமே அவங்களுடைய முதலீட்டு திட்டம், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ என்ன அப்படின்றது வந்து நம்ம ஷேர் பண்றது மிக அதிகமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கம்பெனிலையுமே இவங்களுடைய திட்டத்தை விட நோக்கங்கள் வந்து மிக பெருகியதா இருக்குது. அதனால இந்த திட்டத்தை வந்து நான் வந்து ரொம்ப சின்னதா நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய பிராண்டை வந்து இந்த கம்பெனியில இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் மூலமா நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது முதலாவது விஷயம்.
அது மட்டும் இல்லாம நம்மட உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 16 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மாதிரியான மூலிகைகளால செய்யப்படுகின்ற மருந்து பொருள்கள் வந்து இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது அவங்களுடைய 2வது போர்ட்போலியோ. அதே மாதிரி ஃப்ரீ டிஜிட்டல் எஜுகேஷன், அதாவது இனோவேட்டிங் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான அறிவுரைகளை இந்த கம்பெனில ஜாயின் ஆகுற எல்லாருக்கும் இவங்க வந்து ஃப்ரீயான முறையில வந்து தெளிவுபடுத்துறாங்க. தென் எல்லா கம்பெனிலுமே இருக்கக்கூடிய ஐடி ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸும் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. இதையும் தாண்டி இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிஎஃப் அகாடமி, ஆர்டிஎஃப் பிளான்டேஷன், ஆர்டிஎஃப் செரிட்டி அண்ட் ஃபண்ட், ஆர்டிஎஃப் ஓப்பன் ஏஜ் மந்த்லி இன்கம், அதாவது ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட்னுடைய இவங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய திட்டத்தோட ஆரம்பிச்சு இப்ப ரன் பண்ணி கொண்டிருக்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆர்டிஎஃப் அகாடமி அப்படின்னு சொன்னா நிறைய கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் சிங்கள, ஐடி கோர்சஸ், இந்த சைக்காலஜி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயா கொடுக்கறது மட்டும் இல்லாம சில டிப்ளோமா, டிகிரி அந்த மாதிரியான அப்கமிங் டேஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம நார்மலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று படிக்க போனாலே 35 to 50,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து கோஸ்ட் ஆகும் மத்த அகாடமிஸால. இந்த ஆர்டிஎஃப் அகாடமிஸால நம்ம வந்து ஸ்டடி பண்ணும் பொழுது பெஸ்டான லெக்சர்ஸால, பெஸ்டான அதுக்கு என்று சொல்லி சில ஆட்கள் இருப்பாங்க தானே, அந்த லெக்சர்ஸை வந்து நம்ம இதுக்கு எடுத்து அவங்க மூலியமா நம்ம வந்து அந்த கற்கை நிதியை வந்து ஆரம்பிச்சு படிச்சு கொண்டு போகலாம். அண்ட் லோ பிரைஸ்ல. அது வந்து இவங்களுடைய முதலாவது நோக்கம். அண்ட் அடுத்து வந்து ஆர்டிஎஃப் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து இப்ப வந்து இப்ப மட்டும் இல்லாம அடுத்த காலகட்டத்துல வந்து இன்னைக்கு நடக்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் வந்து பயிர் செய்கை, விவசாயம், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஈடுபாடு காட்டுவாங்க. சோ அவங்கள மாதிரியான ஆட்களுக்கும் கூட நம்மளோட கம்பெனில வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கம்பெனில படித்தவர்கள் தொடக்கம் பாமர மக்கள் வரைக்கும் எல்லோராலையும் ஈஸியான முறையில இணைந்து ஒரு வருமானம் ஒன்று ஆரம்பிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த கம்பெனியாக வந்து நமக்கு தாராங்க. தென் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஎஃப் பிளான்டேஷன் மூலியமாக செய்யக்கூடிய விஷயம், உங்ககிட்ட வந்து ஒரு பயிர் செய்கைக்கான ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதன் மூலம் நம்மளுடைய கம்பெனி மூலமா உங்களுக்கான ஒரு அமௌண்ட் ஒன்று தருவாங்க. அந்த மூலதனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு மாதுளம் பழம், எலவேரா, கற்றாழை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பயிர் செய்கை செய்வதன் மூலம் ஸ்ரீலங்கால இருந்து ஃபாரினுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்குது. அது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து வருமானம் ஒன்று ஆரம்பிச்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஆர்டிஎஃப் செரிட்டி அண்ட் ஃபண்ட், இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கம்பெனியை தவிர்த்து வெளியே இருக்கிற ஆட்களுக்கும் கூட உதவி செய்யற ஒரு மனப்பான்மை, அதோட கூட நம்மளுடைய கம்பெனியில நம்பி ஜாயின் ஆகிற நிறைய ஃபேமிலியோட ஒரு சேஞ்சஸ் மாற்றத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயம் வந்து இவங்க செஞ்சு கொண்டு போறாங்க. இதன் மூலியமா நிறைய பேர் லைஃப்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய விஷயங்களும் இந்த கம்பெனியால பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுமே, நம்மளோட கம்பெனில ஜாயின் ஆகி ஒருத்தவங்க வந்து தனியா ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காகவோ அல்லது ஒரு வெட்டிங்காகவோ இல்லாட்டி சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு வந்து ஒரு லோன் ஒரு அமௌண்ட் ஒன்று தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு 1 lakh அமௌண்ட் ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வேற இடத்துல, அதாவது ஒரு பேங்க் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபினான்ஸ் கம்பெனிகளுக்கு போனா அன்னைக்கு வந்து ஒரு வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெட் ஆகும். அது வந்து உண்மைக்குமே ஹராமான ஒரு விஷயம். இப்ப டயலாக் ஃபோன் நம்ம வந்து யூஸ் பண்றோம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். டயலாக் சிம் ஒன்று யூஸ் பண்றோம், அவசரமா நம்ம வந்து ஒரு 40 ரூபாய் கடன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அகைன் நம்ம வந்து டாப் அப் பண்ணும்பொழுது அதுல வந்து 2 rupees வந்து எக்ஸ்ட்ராவா அன்னைக்கு வந்து வெட்டுவாங்க. தென் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ரூபாயும் கூட வந்து வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் சம்மந்தப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இல்லாத ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வட்டி இல்லாத கடன் தொகை இது வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கம்பெனி இன்னும் அதிகமான குரோத்தான நிலைமையில போகும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கம்பெனில ஜாயின் ஆகிற நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு இவங்க வந்து இவங்களுடைய நோக்கமா இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஎஃப் ஓப்பன் ஏஜ் மூலமாக நிறைய ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்தை நம்ம மெயினா சாய்ஸ் பண்ணி அதுல வந்து அநாதை இல்லம், அது மட்டும் இல்லாம சிறுவர் முதியோர் இல்லம் வந்து கட்டி அதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்றது. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கம்பெனி வந்து இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றதுனால ஆரம்பிக்கிற டைம் வந்து இந்த கம்பெனி என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப நம்மளோட கம்பெனி பரவலா உலக நாடுகள்ல நிறைய இடத்துல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங் வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த கம்பெனி வந்து நிறைய இடத்துக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நமக்கு இந்த கம்பெனியோட கோ பார்ட்னரா வந்து இணைஞ்சு கொள்றதுக்கு நிறைய பேர் வந்து கரம் நீட்டி இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து செய்ய போறோம். இது எல்லாத்தையுமே தவிர இது எல்லாமே கம்பெனியோட மிகப்பெரிய நோக்கம். இது எல்லாமே கம்பெனில ஜாயின் ஆகுறதுக்கான மிகப்பெரிய நோக்கம்.
பர்சனலா நான் என்னைய மாதிரி நிறைய பேர் இங்க இருப்பீங்க. எல்லாருமே இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இன்கம் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான். நானுமே கூட நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல வந்து மலேசியன் கம்பெனி, ரஷ்யன் கம்பெனிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுல நம்ம செய்யற வேலைக்கு மட்டும் அந்தந்த டாஸ்க்குகள் மட்டும் அந்தந்த விஷயத்துக்கு மட்டும்தான் ஏர்னிங் வந்து கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது மாதிரியும் இல்லாம ஒரு புது மாதிரியான அமைப்புன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி இதுல வந்து மந்த்லி இன்கம் அப்படின்ற ஒரு மாத வருமானம், பிக்செட்டான ஒரு வருமானத்தையும் வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் இல்ல, இந்த கம்பெனில ஜாயின் ஆகி கம்பெனிக்காக உழைக்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இதுல வந்து லீடர்ஸ், கோ லீடர்ஸ், மேனேஜ்மெண்ட் டீம் ஆட்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் மந்த்லி இன்கம் பிக்செட் அவங்க வந்து எந்த ஒர்க் பண்ணினாலும் ஒரு சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஒன்று கிடைக்கக்கூடிய மாதிரியான நிறைய திட்டங்கள், நோக்கங்களுக்காக இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படியான நிறைய நல்ல விஷயங்களோட நோக்கி போறதுனால தான் இந்த கம்பெனி மிக குறுகிய காலத்துல இலங்கையில மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு காணப்படுது. அதுக்கான வெற்றியின் ரகசியம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், அதை வந்து அவங்க சொல்றது மட்டும் இல்லாம நடைமுறைப்படுத்தி கொண்டும் போறாங்க. அது மூலியமா பயனடைஞ்சதுல இன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நானுமே கூட சிறந்த உதாரணமான ஒரு பர்சன் தான். சொன்னா நானுமே உங்கள மாதிரி இந்த வியாபாரம் ஆரம்பித்து இப்ப உங்களுக்கு இந்த வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நான் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து எனக்கு கிடைச்ச பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நான் சரியான யூஸ் பண்ணி கொண்டதுனால தான். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், இந்த கம்பெனில நம்ம ஜாயின் ஆகி என்ன மாதிரியான ஒர்க்ல நம்ம செய்ய போறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதன் மூலியமா நம்ம எப்படி இன்கம் எடுத்துக்கொள்றது அப்படின்ற விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ரைஸ்டபிள் ஃபாஸ்ட் மணி அப்படின்ற பிசினஸ் பிளான். இதுல வந்து நம்ம செய்ய போறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ். ஓகேயா, வியாபாரம். ஒவ்வொரு வியாபாரம் நம்ம ஆரம்பிச்சுன்னு சொன்னாலுமே அதுல வந்து முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து 2000 rupees, 5000 rupees, 10,000, 25,000 இந்த 4 அமௌண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் சொல்ற ஒரு விஷயம், நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்றதுக்கு வரலையே, அதிகமா ஏர்ன் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். சில பேர் வந்து பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். கம்பெனி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க நீ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 2000, 5000, 10,000, 25,000 இதுல நமக்கு விருப்பமான அமௌண்ட்ல வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டிரெக்டா எந்த டீம்ல ஜாயின் ஆகிறதா நான் சொல்ற விஷயம், இந்த 2000, 5000 இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே சேர்த்து நீங்க வந்து 7,000ல ஜாயின் ஆகுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதுல பெனிஃபிட் கூட அப்படின்ற ஒரு விஷயம். என்ன சொன்னா நம்ம எல்லாருமே பெரிய ட்ரீம்ஸோட பெரிய கனவுகள் நோக்கி தான் இந்த கம்பெனிக்கு வந்து வருவோம். அதனால நம்முடைய எண்ணங்கள் வந்து சிறிதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற அது பெனிஃபிட் நன்மைகளும் சிறிதாகத்தான் இருக்கும். அதனால எண்ணங்களை கொஞ்சம் இன்னும் அதிகமா உயர்த்திக்கொள்ள முடியும். இதுக்கு நான் வந்து 25,000 நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களோட ஒப்பீனியன், உங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுடைய சொல்ல கேட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த பேக்கேஜஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி கம்பெனில வந்து ஜாயின் ஆகலாம். ஆனால் நீங்க இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முதலிடக்கூடிய ஒரு சேவை கட்டணமா நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 2000 rupeesல உங்களோட கையில இருந்தாலே நீங்க வந்து ஈஸியான முறையில இந்த பிசினஸை வந்து ஆரம்பித்து கொள்ளலாம். ஸோ அடுத்த விஷயம், அதாவது நம்மளுடைய ட்ரீம்ஸ் வந்து பெருசா இருக்கும். நிறைய விஷயங்கள் ஏர்னிங் பண்ணணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கம்பெனில ஜாயின் ஆகும். கண்டிப்பா இந்த கம்பெனில நீங்க ஜாயின் ஆகி உங்களுக்கு எவ்வளவுலாம் பெரிய ட்ரீம்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே இந்த கம்பெனி மூலமா சக்சஸ் ஆகி கொள்ளலாம். அதுக்காக நீங்க செலவிடக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் இந்த விஷயங்கள். ஓகேயா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்ட ஒரு வலையமைப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து நீங்க ஜாயின் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து எப்படி இதுல வந்து வருமானம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். நம்மளோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி இதுல மூலியமா வருமானம் உழைக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இதுல நம்மளோட கம்பெனியை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண போறோம். அதாவது வாய்மொழி மூலமான விளம்பரம் வந்து நம்ம செய்ய போறோம் இந்த கம்பெனியை பத்தி. உங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு புது வேர்டா இருக்கும். இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு நம்ம அப்படி பண்ணினதே இல்லைன்னு யோசிப்பீங்க. இது என்ன வாய்மொழி மூலமான விளம்பரம், என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ண போறோம், இதுல இந்த கம்பெனில எப்படி நமக்கு இன்கம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதாவது ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு சர்வீஸா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், மக்களுடைய கண்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எப்படி போய் சேருது அப்படின்னு சொன்னா அது வந்து விளம்பரம் மூலமாக மட்டும்தான். ஓகேயா, இப்ப இன்னைக்கு நீங்க இந்த ஜூம்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டா
உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாகவோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாஸ் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்து கிடைச்சிருக்கும். இப்படித்தான் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க இருக்குது, இதுக்கு வந்து நீங்க ஜாயின் ஆங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்துருக்கீங்க. ஸோ இவ்வளவு மெம்பர்ஸ் வந்ததுனால தான் இந்த மீட்டிங் வந்து நம்மளால சக்சஸா செய்ய முடியுது. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து அதிகமான முறையில வந்து வெற்றி அடையணும், அந்த கம்பெனி வந்து தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து கஸ்டமர்ஸ் பேஸ் கம்யூனிட்டி பவர் வந்து மிக அதிகமான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மட கம்பெனில இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றதுனால கம்யூனிட்டி பில்டிங் அப்படின்றது வந்து மிகப்பெரிய தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் இன்ஷா அல்லா ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த கம்பெனில ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வந்து நம்ம உருவாக்கலாம். அதுக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க, தென் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்கம் தராங்க. ஓகேயா? இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கம்பெனில ஜாயின் ஆகுறீங்க, மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, நீங்க கம்பெனியோடைய ஒரு பிசினஸ் அசோசியேட்டரா ஆகுறீங்க. ஆகி நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப நம்ம ஒரு பிசினஸ தனியா செஞ்சா நல்லமா, பார்ட்னர்ஸோட சேர்ந்து செஞ்சா நல்லமா? கண்டிப்பா தனியா செய்யறதை விட பார்ட்னர்ஸோட சேர்ந்து செய்யறது தான் நமக்கு வந்து ஈஸி. ஏன்னு சொன்னா அப்பதான் நமக்கு இன்னும் அதிகமான எஃபெக்ட் போட முடியும், அதிகமான இன்கம் வந்து எடுக்க இயலும். அதே மாதிரி தான் இந்த கம்பெனிலையுமே நீங்க ஜாயின் ஆகி ஒரு டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 2 இல்லாட்டி ஒரு 4. ஓகேயா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா இந்த கம்பெனிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண போறீங்க, நீங்க தொடர்ந்து இந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போறதுக்கு. ஓகேயா? அப்ப அந்த 4 பேரும் என்ன பண்றாங்க, நம்முடைய கம்பெனிக்கு வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஓகேயா? அந்த 2 பேர் இல்லாட்டி 4 பேர் நம்முடைய கம்பெனிக்கு வந்து ஜாயின் ஆகுவாங்க. இப்படி ஜாயின் ஆகும் பொழுது கம்பெனிக்கு வந்து அது பெரிய பெனிஃபிட்டா இல்லையா? பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இந்த 4 பேரும் யார் மூலமாக இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா உங்கள் மூலியமா தான் ஜாயின் ஆகி இருக்கிறாங்க. விளங்கிச்சா? சோ அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த 4 பேருக்கும் நம்மட கம்பெனி பத்தி வாய்மொழி மூலமான விளம்பரம் பண்ணிருக்கீங்க. இந்த கம்பெனி இப்படித்தான் கம்பெனி, இது வந்து ஹலால், இது இந்த மாதிரி விஷயம், என்னுடைய நோக்கங்கள் இது, இதனால நீங்க இந்த கம்பெனி நம்பி ஜாயின் ஆகலாம்னு சொல்லி அந்த கம்பெனில ஆட்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால அவங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க. இதனால கம்பெனிக்கு வந்து பெரிய நன்மை ஒன்று கிடைக்குது. கம்பெனிக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணி கொள்றாங்க. ஸோ நம்மளோட கம்பெனிக்கு நீங்க ஒர்க் பண்ணினதுனால உங்கள் மூலியமா ஒரு 2 அல்லது 4 மெம்பர்ஸ் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து இன்கம் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி உங்களை நம்பி இந்த கம்பெனில ஜாயின் ஆகிறவங்களுக்கு இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. விளங்கிச்சா? கண்டிப்பா எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். இதுதான் நீங்க வந்து இங்கனைக்கு செய்ய வேண்டிய முதலாவது வேலை. தென் இதன் மூலியமா தான் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்கம் தராங்க. அது கண்டிப்பா எல்லாருக்கும் கிளியரா ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகேயா? கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னும் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நீங்க இந்த கம்பெனிக்கு ஒரு 2000 rupeesல பேமெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் 2 இல்லாட்டி 4 மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றீங்க. அவங்களும் உங்களை மாதிரியே ட்ரீம்ஸ் உள்ள ஆட்கள். சில ஆட்கள் இருப்பாங்க, நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும், நம்ம ஏன் கஷ்டப்படுவாங்க, நமக்கு தான் உமா அப்பாட காசு இருக்குது, பென்ஷன் காசு இருக்குது, அவர் ஃபாரின்ல இருக்கிறாரு, அதை வச்சு நம்ம பைக் வாங்குவோம், கார் வாங்குவோம், அதுக்கு பிறகு இதுல நம்மளோட சொத்துல ஒரு பகுதியை பிரிக்க சொல்லி அதுல வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. அப்படியான ஆட்கள் யார் தெரியுங்க நினைக்கிறதா, நீங்க லிவ் ஆகி போயிருங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது செட்டாவே ஆகாது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்மளுடைய ட்ரீம்ஸை நம்மளே அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்ளும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய கனவுகளோட மிகப்பெரிய லட்சியங்களோட ஒரு வாய்ப்பு ஒன்று தேடிக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட இந்த ரைஸ்டபிள் கம்பெனியோடைய இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான ஆட்களை மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த சான்ஸை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. தென் அவங்க என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் அவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த வருமான வாய்ப்புல வந்து ஜாயின் ஆகுவாங்க. ஓகே, இப்ப பார்ப்போம் உண்மைக்குமே இந்த கம்பெனில வந்து நீங்க வந்து எப்படி வந்து இன்கம் எடுக்கலாம், அதாவது எவ்வளவு இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இதுல நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இப்ப தானே பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க அன்னைக்கு வந்திருக்கீங்க. அதனால நீங்க வந்து ஒரு 7000ல இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும். நீங்க வந்து 2000ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கம்பெனில நீங்க ஜாயின் ஆகுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். நீங்க உங்களுடைய முதலாவது ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகணும், உங்களுக்கு 6000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். இந்த 6000 ரூபாயில 4000 ரூபாய் ஒன் த டைம் உங்களுடைய பேங்க் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம். இதுக்கு எந்த தடைகளும் இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், இல்லாட்டி இன்னும் அதிகமா காசு சம்பாதிக்கணும்,
இல்லாட்டி நீங்க இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லை. அப்பவே நீங்க இப்பவே ஜாயின் ஆகி இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துல நீங்க ஜாயின் ஆகி அப்பவே நீங்க வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் நீங்க நம்மளுடைய கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அப்பவே நீங்க வந்து 4,000 இன்கம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேலன்ஸ் 2,000 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டா மீண்டும் ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கான பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை சிஸ்டம் மூலமா அன்னைக்கு வந்து ஜெனரேட் பண்றாங்க. அப்ப நம்ம எடுக்கிற வருமானத்துல நம்ம வந்து 2,000 போடுறோம், நமக்கு வந்து 6,000 இன்கம் வருது. அந்த 6,000ல 2,000 வந்து ரீபேத் ஆகுது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. 4,000 நமக்கு வந்து இன்கம் கிடைக்குது. நம்ம போட்டது எவ்வளோ 2,000 ருபீஸ், நமக்கு கிடைச்சது எவ்வளோ 4,000 ருபீஸ். அப்ப அது வந்து நமக்கு 100% சக்சஸா இல்லையா? அப்பவே நமக்கு வந்து 100% லாபம் வந்து கிடைச்சிட்டு. ஸோ அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து லாபமா நட்டமானு கேட்டா நீங்க போட்ட காசுக்கு வந்து இது லாபம். ஆனா ட்ரீம்ஸோட தான் நம்ம வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே இன்னும் அதிகமா ஏர்னிங் எடுத்துக்கொண்டு போற விஷயம் அந்த நோக்கத்துல தான் நீங்க எல்லாருமே இருப்பீங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி நீங்க வந்து 5,000ல ஜாயின் ஆகும் பொழுது நீங்க உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். இந்த 15,000 ரூபாயில 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட் ஆகும். 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்க இதே மாதிரி இந்த 5,000 2,000 இந்த 7,000ல நீங்க வந்து ஜாயின் ஆகுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒன் த டைம் 14,000 ரூபாய் வந்து இன்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் 10,000 ரூபாய் பேக்கேஜும் 25,000 ரூபாய் பேக்கேஜும் இதே மாதிரி தான். ஓகே, இன்னும் ஒரு சில செகண்ட்ல இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆகும். ஸோ அப்படியான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டா அகைன் இந்த கம்பெனியில நீங்க இன்கம் மட்டும் தான் எடுப்பீங்களான்னு கேட்டா இல்ல, இது உங்களுக்கான நிறைய டைட்டில்ஸ் நிறைய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் விஷயங்கள் இருக்குது. அதை பாக்குறதுக்கு முன்பதாக நம்ம வந்து அகைன் இதே ஜூம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி குயிக்கா ஜாயின் ஆகுங்க. அந்த விஷயத்த பார்த்துட்டு குயிக்கா இந்த உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால எல்லாருமே அகைன் இதே சேம் லிங்க்